அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நதி மூலம் கதையின் தொடர்ச்சி. மகாராணிக்கு உரிய மிடுக்கும் அதிகார தோரணையும் பூரணியிடம் காணப்பட்டதை திலகா வந்த சில தினங்களில் கண்டுகொண்டாள். வேலையாட்களிடம் பூரணி அன்பாகத்தான் பேசினாள். ஆனால் பட்டு கத்தரித்தார் போன்ற பிசிறு இல்லாத ஒரு கண்டிப்பு. 2 தினங்களுக்கு பின்னர் ஒரு காலை பொழுது ஊஞ்சலில் அமர்ந்து தோத்திர புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள் பூரணி. திருச்சிற்றம்பலம் என்று கூறிவிட்டு புத்தகத்தை மூடி பலகை மீது வைத்தாள். தேனம்மா, இப்படி வா என்று கண்டிப்பான குரலில் அழைத்தாள். உள்ளே கைவேலையாக இருந்த தேனம்மா எரியும் அடுப்பை தனித்து விட்டு ஓடோடி வந்தாள். உன் மகளை பார்க்க கும்பகோணம் போய் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இந்த மாசமும் அடுத்த மாசமும் நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். நீ இன்று மாலையே கிளம்ப ஏற்பாடு பண்ணு என்றாள். தேனம்மாள் முகம் வெளுத்து போனாள். நீங்கள் தனியா சமையல் வேலைகளை எப்படி கவனிப்பீங்க? குழறினாள் அச்சத்துடன். ஊஞ்சலை மேலும் கீழும் ஆட்டியபடி சிரித்தாள் பூரணி. கோபுரத்தை பொம்மைகளா தாங்குது? தேனம்மா, இந்த வீட்டு ஐயா சிங்கம் போல இருந்தார். சித்த நாளில போயிட்டார். அதுக்கு பிறகு வீட்டையும் வயக்காட்டையும் நான் கவனிச்சிக்கலையா? காலம் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது. உனக்கும் வயசாகுது. பேரன் பேத்திகளை ஒரு நடைப்பை பார்த்து விட்டு அவங்களோட ஆசை தீர இருந்து விட்டு வா. உன்னை நான் இங்கே வீட்டோடு கட்டி போட்டு வச்சிருக்கிறது தப்பு. தேனம்மா மௌனமாக நின்றாள். பூரணனியிடம் எதிர்த்து பேச அவளுக்கு துணிவு இல்லை. கவலைப்படாதே, 2 மாத சம்பளத்தை முன்பணமாக கொடுத்து விடுறேன். அதோட உன் பேரன் பேத்திகளுக்கு ஏதாச்சும் வாங்க ஒரு 50 ரூபாயும் சேர்த்து தரேன். நீ இன்னைக்கு பகல் சாப்பாட்டுக்கு பிறகு கிளம்பு. தஞ்சாவூர் போய் வேண்டியதை வாங்கிக்கிட்டு பின் பஸ் பிடித்து போ. உன் முகவரியை சொல்லு, திலகா எழுதி வைக்கட்டும். அவசர தேவைன்னா ஒரு கடிதாசி போட்டு பணம் அனுப்பி உன்னை வரவழைச்சுக்கிறேன் என்றாள். இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு அறைக்குள் இருந்த கண்ணாடி முன் தலையை வாரிக்கொண்டு நின்ற திலகா தனக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டாள். தேனம்மாவை எத்தனை கச்சிதமாக வீட்டை விட்டு வெளியேற்றுகிறாள் பூரணி! உண்மையில் இந்த அம்மாள் பெரிய ராஜதந்திரிதான். திலகா, பூரணி அழைக்கும் குரல் கேட்டு திடுக்கிட்டு தலைமுடியை வாரி சுருட்டி கொண்டையாக சுருட்டி கொண்டு நொடி பொழுதில் வெளிப்பட்டாள். தன் இடுப்பில் குலுங்கிய சாவியை இழுத்தாள் பூரணி. இந்தா, பீரோவை திறந்து 2வது தட்டில் வச்சிருக்கிற என் கைப்பையை எடுத்துக்கிட்டு வா. உத்தரவிட்டபடி இரும்பு பீரோ சாவியை விரலால் தொட்டு அடையாளம் காட்டினாள். கைப்பையை கொண்டு வந்து திலகா பலகை மீது வைத்தாள். பூரணி பரபரப்பாக அதை திறந்து தேனம்மாவுக்கு சேர வேண்டிய பணத்தை எண்ணி சுருட்டி அவளிடம் நீட்டினாள். நான் சொன்னபடி 2 மாத சம்பளம், செலவுக்கு 50 ரூபாய் எல்லாம் இதில் இருக்கு. போய் சீக்கிரம் சமையலை கவனி என்று உத்தரவிட்டுவிட்டு கைப்பையை திலகாவிடம் கொடுத்தாள். பீரோவை பூட்டிவிட்டு தேனம்மா கிட்ட இருந்து அவள் முகவரியை கேட்டு எழுதி வை என்று திலகாவுக்கு உத்தரவு போட்டாள். தேனம்மா கும்பிடு போட்டு பணத்தை வாங்கி கொண்டாள். நான் ஊருக்கு போயிட்டா அம்மா சமையல் அறையில் கடந்து திண்டாடுமேன்னு பார்க்கிறேன், குழைவாக சொல்லிவிட்டு தயங்கி நின்றாள். திலகா எதுக்கு துணையா வந்திருக்கா? புத்தகம் எழுதி குறிப்பு எடுக்கும் நேரம் போக மீதி நேரம் எனக்கு உதவி செய்வாள். கல்யாணத்துக்கு நிற்கிற பொண்ணுக்கு சமைக்க தெரிய வேண்டாமா? அவளும் இந்த 2 மாதத்துல நல்லா சமைக்க கற்றுக்கொள்ளட்டும். கவலைப்படாதே, சிரித்தாள் பூரணி. அதற்கு மேல் பேச தேனம்மாளுக்கு துணிவு இல்லை. மறுநாள் காலையிலிருந்து சமையல் வேளையில் பூரணிக்கு திலகா கூட இருந்து உதவி செய்ய வேண்டியிருந்தது. வசதியான குடும்பத்தில் வேலைக்காரர்களின் உதவியுடன் வாழ்ந்து பழக்கப்பட்டவள் என்றாலும் பூரணி சமையல் வேளையில் மிகவும் கெட்டிக்காரி. விடுதியில் சமையல் அறை பெண்களுடன் கூட நின்று உதவி செய்து பழக்கப்பட்ட திலகாவுக்கு அந்த வேலை சிரமமாக இருக்கவே இல்லை. தேனம்மாவின் குறுக்கீடு இன்றி, ஒட்டு கேட்பவர்களின் பயமின்றி இருவரும் மனம் விட்டு பேசி சிரித்து மகிழ அது ஒரு பெரும் வாய்ப்பை அளித்தது. அந்த நெருக்கம் பூரணி மீது திலகாவின் பாசத்தை அதிகரிக்க செய்தது. அன்று காலை எழுந்ததும் வழக்கம் போல தலைமுழுகிவிட்டு வேற்றுடை அணிந்து கொண்டு தோத்திர புத்தகத்துடன் உட்கார்ந்து விட்டாள் பூரணி. இன்று சமையல் முழுவதும் உன் பொறுப்பு. காலை காப்பி பலகாரத்தை உப்மாவோட முடிச்சிடு. ஆனால் பகல் சாப்பாடு கொஞ்சம் விமரிசையாக இருக்கணும். சாம்பார், கூட்டு, பொரியல், வறுவல், இத்தோட பால் போலியும் செய்திடு. திலகாவுக்கு உத்தரவிட்டாள். இன்னைக்கு என்ன விசேஷமத்தை? ஆவல் தாங்காது கேட்டாள் திலகா. மேகநாதனின் பிறந்த நாள். அவங்க வீட்டில் பெண் பிள்ளை யாரும் இல்லாததால் ஒவ்வொரு ஆண்டும் நான் தான் பகல் சாப்பாட்டை தடபுடலாக செய்து மாலையில் சிவன் கோவிலில் ஒரு அர்ச்சனை செய்கிற பழக்கம். சாப்பாட்டுக்கு மேகாவும் தாத்தாவும் தான் வருவாங்க. மேகா அப்பாவுக்கு ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாட்டை அனுப்பி விடுவோம். மேகாவின் தாயார் இறந்ததிலிருந்து அவர் ஒரு மாதிரியாக மாறிவிட்டார். ஒருத்தரோடையும் பேசுறதில்ல, ஏதிலும் கலந்துக்கிறதில்ல. ஒரு சமயம் வீட்டுக்கு விளக்கேற்ற நீ போன பிறகு அந்த மனுஷன் மூஞ்சில கலை வருமோ என்னவோ. குபீர் என்று முகம் சிவந்து போன திலகா சட்டென்று சமையல் அறைக்குள் ஓடினாள்.
அவள் வந்த காரியம் வெற்றி அடைகிறதோ தோல்வியுறுகிறதோ தெரியாது. ஆனால் அவளுக்கு கிடைக்கப் போகும் மகத்தான இன்ப வெற்றி ஒன்று காத்து கொண்டு நிற்கிறதே. அவள் நெஞ்சு மகிழ்ச்சியில் துடித்தது. பூரணியின் உத்தரவுப்படி சமையல் முடிந்ததும் அன்று கடையில் வாங்கிய சேலைகளில் ஒன்றை அணிந்து கொண்டு நகைகளை போட்டி கொண்டாள். கதவை திறந்த திலகாவை அதிசயமாக மேலும் கீழும் பார்த்தான் மேகநாதன். காதுகளில் முத்துத்தோடும் கழுத்தில் முத்து மாலையும் இடையே முத்து வண்ணத்தில் நீல பூக்கள் அச்சிட்ட பிரிண்ட் அண்ட் சில்க் சேலையில் முத்துச் சுடர் போல மெல்லிய சிரிப்புடன் என்று அவளைக் கண்டு மயங்கி போனான். என் பிறந்த நாளுக்கு என்னை பாராட்டியதற்கு ரொம்ப நன்றி. நீ இன்னைக்கு எப்படி இருக்க தெரியுமா? திலகா மௌனமாக முருவளித்தாள். ரத்னசாமி ஐயாவின் பேத்தி என்கிற பணக்கார கலை முகத்திலே குடம் குடமா கொட்டுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயமா? பணக்கார தாத்தா கிட்ட போய் சேர்ந்ததும் இந்த ஏழை கிராம வைத்தியனை மறந்துட்டால் செம்பிலிருந்து கொஞ்சம் நீரை கையில் வார்த்து கொண்டு அந்த தயக்கமும் மயக்கமும் தெளியட்டும் என்று வேடிக்கையாக சொல்லியபடி அந்த நீரை அவன் முகத்திலே வீச கையை தூக்கினாள். பின்னால் கை கழுவு வந்த தாத்தா குருமூர்த்தியின் மார்பிலே தண்ணீர் துளிகள் விழுந்துவிடவே அவள் பயந்து விட்டாள். இந்த கொளுத்துற வெயில்ல தூறல் போடுதேன்னு பார்த்தேன். இருவரையும் ஏற இறங்க பார்த்துவிட்டு கிழவர் சிரித்தார். முகம் சிவக்க நெஞ்சு பதற திலகா ஒரே ஓட்டமாக உள்ளே சென்று மறைந்து கொண்டு விட்டாள். எல்லோரையும் உட்கார வைத்து அவள்தான் உணவை பரிமாறினாள். அக்கா, இன்றைக்கு சமையல் உங்கள் கைவண்ணம் இல்லையா? நல்ல வேலை, மருந்து பெட்டியை கையோட காரில் வச்சிருக்கிறேன். கேலியாக பேசிய மேகநாதன் திலகாவை மோகனமாக பார்த்தான். பத்திரம் மேகா, ரத்னசாமி ஐயா வம்சத்துக்கு முன்கோபம் அதிகமாகவே உண்டு. பால் போலிக்கு பதில் உன் தலையில் தண்ணீர் லோட்டா வந்து விழுந்தால் என்ன செய்வே? கேட்டபடி கிழவர் நிமிர்ந்து திலகாவை பார்த்து கண்களை சிமிட்டவே கொல்லென்று எல்லோரும் சிரிக்க விருந்து அமர்க்கலப்பட்டது. கிழவர் படுபொல்லாதவராக இருக்கிறாரே, தனக்குள்ளே மகிழ்ந்து கொண்டாள் திலகா. அப்படிப்பட்ட ஒருவரின் அரவணைப்பில் அவர்கள் வீட்டு மருமகளாக போகும் தன் பாக்கியத்தை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டாள். அன்று மாலை கோவிலுக்கு போய்விட்டு அவர்கள் திரும்புவதற்குள் இருட்டிவிட்டது. கதவை திறந்ததும் நடை விளக்கை போட்டாள் திலகா. கதவுக்கு அருகில் தபால்காரர் செருகிவிட்டு போன ஒரு கடிதம் தரையில் விழுந்து கிடப்பதைக் கண்டு எடுத்தாள். கடிதம் அவளுக்கு வந்திருந்தது. முற்றத்தில் இறங்கி காலை கழுவி கொண்டு வியப்புடன் கூடத்து விளக்கு ஒளியில் அதை பிரித்து படித்தாள். பள்ளிக்கூட நோட்டு புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பக்கத்தில் அவசரமாக யாரோ சிறுபிள்ளைத்தனமாக கிறுக்கியிருந்த முட்டை கடிதம் அது. திலகா என்னும் பெண்ணே, இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீ ஊரை விட்டு போகாவிட்டால் உனக்கு ஆபத்து காத்து இருக்கு என்று எச்சரிக்கிறேன். உண்மை விளம்பி. அத்தை என்று அச்சத்துடன் அலறியபடி திலகா பூரணியிடம் அதை காட்டினாள். அடுத்தபடி, இப்படி ஒரு கடிதம் வரும்னு மேகா சொன்னது சரியா போச்சு. இதை கிழித்து குப்பைக்கோடையில் போடுமா. என் வீட்டில் இருக்கும் வரை நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சொல்லி கொண்டே பிரசாத தட்டிலிருந்து குங்குமம் விபூதியை தொட்டு அவள் நெற்றியில் வைத்தாள் பூரணி. ஆனாலும் திலகாவின் உடல் விடவிடவென்ற அச்சத்தில் நடுங்கியது. அடுத்த நாள் காலை பூஜைக்கு தேவையான பூக்களை பறித்து கூடையில் நிரப்பிக்கொண்டு திலகா உள்ளே திரும்பிய போது கூடத்தில் பேச்சு குரல் கேட்டது. தாத்தா குருமூர்த்தி அந்த காலை வேளையில் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அருகில் வெள்ளை டம்ளரை நிறைத்து கொண்டு காப்பி உபசரிப்பு பலகை மீது காத்து கொண்டு இருந்தது. உனக்கு ஆயுசு 100. உன்னை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். நீ வந்துட்ட. சிரித்தபடி கிழவர் காப்பியை காலி செய்தார். பூக்குடையை பூஜை அறைக்குள் வைத்துவிட்டு கூடத்தில் வந்து கலந்து கொண்டாள் திலகா. நீ இங்கே வந்து விளையாட்டு போல 1 மாதமாக போகுது. இன்னும் ஒரு துளி கூட நீ வந்த காரியம் முன்னேறலை. அதை பற்றி பேசத்தான் நீ இங்கே இப்போது வந்திருக்கேன். பூரணி சொன்ன சில தகவல்கள் மனதுக்கு குழப்பத்தை கொடுத்திருக்கு என்றார். திலகா, அப்படி உட்கார். தாத்தா கொஞ்ச நேரம் உன்னிடம் விவரமாக பேச விரும்புகிறார் என்று கூறி அவள் கையை பிடித்து தரையில் அவருக்கு எதிரே உட்கார வைத்தாள் பூரணி. குருமூர்த்தி அவளை ஊன்றி பார்த்தார். உன் அம்மா படம் கடுதாசிகள் கொண்ட பிளாஸ்டிக் உரையை உன்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு போனது எவ்வளவு நல்லதா போச்சு பார்த்தியா? மார்த்தாண்டத்திடம் கைக்கூலி வாங்கிக்கிட்டு தேனம்மா மாற்று சாவி போட்டு உன் அலமாரியை திறந்து ஏதாவது தடயம் கிடைக்கிறதான்னு தேடி இருக்கிறாள். அந்த உரை அவள் கையில் கிடைச்சிருந்தா மார்த்தாண்டத்தின் சந்தேகம் தெளிவடைஞ்சு போயிருக்கும். இத்தனை நேரம் அவன் என்ன பண்ணியிருப்பானோ சொல்ல முடியாது. அவனுக்கு உளவாளியாக இருந்த தேனம்மாவை பூரணி ஊருக்கு அனுப்பியது அவனுக்கு ஆத்திரத்தை தூண்டி விட்டுருக்கு. அதனால தான் அவன் ஒரு மொட்டை கடிதாசி எழுதி உன்னை பயமுறுத்தி இருக்கிறான். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது தான். எனக்குள்ளே கொஞ்சம் கலவரமா இருக்கு. அவன் மேலே எதுவும் முயலும் முன் நீ உன் தாத்தாவை பார்த்து பேசிடணும்னு நினைக்கிறேன் என்றார் கிழவர். எனக்கு
இரவும் பகலும் அதே வேலைதான் ஐயா என்றாள் திலகா. உன் தாத்தாவை நீ பார்க்க போகும் முன் உன் தாய் தந்தையை பற்றி சில விவரங்களை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் ஐயா, தழுதழுத்தாள் திலகா. குருமூர்த்தி தமது சட்டைப்பையிலிருந்து ஒரு சிறு காகித உரையை எடுத்தார். அரும்பு மீசையும் சுருண்ட முடியுமாக ஒரு வாலிபன் நாற்காலியை பிடித்த வண்ணம் நிற்க, நடுத்தர வயதான வாட்டசாட்டமான ஒருவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்க எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று அதில் இருந்தது. மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட்டதினால் படத்தில் முகங்கள் பளிச்சென்று தெரிந்தன. அந்த காலத்தில் எனக்கு உன் தாத்தா கொடுத்த படம். நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் நடுத்தர வயது மனிதர் தான் உன் தாத்தா ரத்னசாமி. பக்கத்தில் நிற்கும் இளைஞன் தான் உன் தந்தை சுகுமாரன். புகைப்படத்தை பிடித்திருந்த திலகாவின் கைகள் நடுங்கின, கண்களில் நீர் புரண்டது. இந்த படம் எடுத்து பல ஆண்டுகளாகிறது. உன் அப்பா படத்துல இருப்பது போல பார்க்க ரொம்ப நல்லாவே இருப்பான். நல்ல பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். உன் தாத்தாவுக்கு இப்போ வயசாயிடுச்சு இல்லையா? நேரில் பார்த்தால் நீ திகைச்சு போவ. அந்த கம்பீரம் எல்லாம் குறைஞ்சு போய் கிழிச்சு போட்ட நாராட்டமா ரொம்ப தேஞ்சு போய் கிடக்கார். அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்களே, அப்போ என் தந்தை தாத்தாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவினரா? அதான் சொல்ல வரேன். உன் தந்தையின் படிப்பு, புத்திசாலித்தனம், தோற்றம் ஆகியவற்றில் கவரப்பட்டு ரத்னசாமி ஐயா ரொம்ப நெருக்கமாக தன் உறவுக்காரனை போல பழகினார். பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மணல்மேடு என்கிற ஊரில் புதுசாக உயர்நிலை பள்ளிக்கூடம் தொடங்கினாங்க. அதில் பௌதீகமும் கணக்கும் போதிக்க உங்கள் அப்பா ஒரு ஆசிரியராக வேலைக்கு வந்து சேர்ந்தார். நம்ம கிராமத்தில் வீடு எடுத்து தங்கிக்கிட்டு தினமும் வேலைக்கு சைக்கிளில் போய் வருவார். அவர் கூட அவருடைய பெற்றோர் இருந்தாங்களா? அதான் சொல்ல வரேன். உன் அப்பா சின்ன வயசுலேயே பெற்றவங்களை இழந்து விட்டான். அவனை கவனிச்சுக்கிட்டு இருந்த பாட்டி காலமானதும் தூரத்து உறவுக்கார கிழவி ஒருத்தி சமையலுக்கு வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த அம்மாலும் திடீரென்று ஊருக்கு போய்விட்டதால் பாவம் தானே சமைச்சு சாப்பிடும் நிலை வந்து விட்டது. அந்த சமயம் உன் தாத்தா தன் ஒரே மகளுக்கு கணக்கு டியூஷன் எடுக்க உன் அப்பாவை ஏற்பாடு செய்தார். சிரிக்க சிரிக்க பேசும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. அநேக நாள் தனது வீட்டிலேயே டியூஷனுக்கு பிறகு தம்மோடு உட்கார வச்சு சாப்பிட சொல்லி வற்புறுத்துவார். எனக்கு இப்பொழுது நீங்கள் சொல்லாமலேயே கொஞ்சம் விலகுங்குது ஐயா. அப்பாவை என் தாத்தா தன்னுடன் நிறுத்தி வச்சு ஃபோட்டோ எடுக்கிற வரை ரொம்ப நெருங்கி பழகினார். என் அம்மா என் அப்பா மீது பிரியப்படுகிறதை தெரிஞ்சதும் ரத்னசாமி ஐயாவுக்கு கணக்கு வாத்தியார் மேல் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. உண்மைதானே? தான் கொடுத்த சம்பளத்துக்கு வேலை செய்ய வந்தவன் மருமகனாக போகிறானே என்கிற ஆத்திரம் அவருக்கு. கூச்சத்துடன் தரையில் விரலால் கோலமிட்டு கொண்டிருந்த திலகா மெல்ல தலையை நிமிர்த்தி தயக்கத்துடன் கேட்டாள். ஜாதி வித்தியாசம் காரணமாக தாத்தாவுக்கு என் அப்பாவை பிடிக்கவில்லையோ? ஜாதியோ சமயமோ அவர்களிடையே குறுக்கிடலை. உன் தாத்தா இந்த வட்டாரத்திலேயே பெரும் புள்ளி. உன் அப்பா ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியர். காசு பணம் இல்லாத ஒரு அனாதை பயல். துணிச்சலோடு பெண் கேட்க வந்துட்டானே என்று புலியாக சீறி எழுந்து விட்டார். அப்போதே இடையே பகை மூண்டது. திலகா தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு என்று கேட்டுவிட்டு கன்னத்திலே உருண்ட கண்ணீர் துளியை சற்றென்ற விரலால் தட்டிவிட்டு கொண்டாள். உயிருக்கு உயிராக நேசிக்கும் காதலர்களை எந்த சக்தியால் பிரிக்க முடியும்? எந்த சக்தி தடுக்க இயலும்? ஒரு நாள் இரவு மிகவும் துணிவுடன் கட்டின புடவையுடன் உன் தாய் தன் காதலுடன் கிளம்பி பட்டணம் போய் சேர்ந்து விட்டாள். அங்கே ஒரு கோவிலில் அவர்களுக்கு கல்யாணம் நடந்தது. பின்னர் பதிவு திருமணமும் செய்து தங்கள் உறவை அழுத்தமாக்கி கொண்டனர். சுருங்க சொன்னால் ரத்னசாமி ஐயா பெண் கணக்குவாத்தியாரோடு காணாமல் போயிட்டாள்னு ஊர் அமளிப்பட்டது. மகள் எழுதி வச்ச கடிதத்தை பார்த்து தந்தை கொதித்து போனார். ஆள் வச்சு அவர்களை தேடி கண்டுபிடிச்சு ஊருக்கு திரும்ப இழுத்து வரச் செய்தார். போலீசில் புகார் செய்தார். நீங்கள் என் தாத்தாவின் நண்பர் என்கிற முறையில் அவருக்கு புத்தி சொல்லவில்லையா? யார் சொல்லையும் கேட்கிற நிலையில் உன் தாத்தா இல்லை. அன்றிலிருந்து எங்களுக்குள் மனத்தாங்கள் ஏற்பட்டதும் உண்மை. அதற்கு பின் நான் மெல்ல விலகி போய்விட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் இங்கே அழைத்து வந்து தாத்தா என்ன செய்தார்? வயது வந்த பெண், அவள் இஷ்டப்பட்டவனை திருமணம் செய்து கொள்ள முடியும். அதனால் சட்டத்தின் மூலம் உன் தாத்தாவால் எதுவும் செய்ய இயலவில்லை. ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்டார். மனம் ஒன்றுபட்டு அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பின் எதுவும் செய்வதற்கு இல்லை என்று நாட்டாண்மை தீர்ப்பு வழங்கிவிட்டார். ஆத்திரம் தாங்காத உன் தாத்தா தனது கால் செருப்பை கழற்றி கொண்டு உன் தாயின் தலைமுடியை பிடித்து குலுக்கி முகத்திலும் உடம்பிலும் ரத்தம் ஒழுக ஒழுக அடித்த அடி. நாங்கள் அவரை பிடிச்சு நிறுத்தாட்டா அன்னைக்கே உங்க அம்மா காரியம் முடிஞ்சிருக்கும். அப்போதுதான் எங்களுக்கு தெரிந்தது ரத்தனசாமி ஐயா கர்ப்பமாக இருந்த தனது மகளை மிருகத்தனமாக அடிச்சிட்டார்னு. எனக்கு அவர் மேல ஒரே வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. தன்னையும் மீறி பொங்கி
கன்னத்தில் விழுந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள் திலகா. இதையெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு என் தாத்தாவை பார்க்க கூட விருப்பமில்லை ஐயா, திணறினாள் துயரத்துடன். நீ கட்டாயம் பார்க்கணும். கர்ப்பிணியான மகளை அடித்து நொறுக்கி இம்சை செய்து கணவனை ஒரு விபத்தில் இழந்த அனாதையாகி கை குழந்தையுடன் பட்டணத்தில் திண்டாடிய மகள் மிகவும் கெஞ்சி எழுதிய கடிதத்திற்கு பதில் போடாது மனதை கல்லாகி கொண்டிருந்ததும், அனுசியா பெற்றுவிட்டு போன மகள் நீ தங்கச் சிலை போல வளர்ந்து பட்டதாரியாகி புத்திசாலியாக அடக்கமாக வாழ்கிறாய். அவர் உதவி இல்லாமல் இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்கு என்று அவர் புரிஞ்சுக்க நீ கட்டாயம் அவரை பார்க்கத்தான் வேணாமா. மிகவும் உணர்ச்சியுடன் கோபத்துடன் குருமூர்த்தி பேசினார். நீங்க சொல்கிறபடி நடக்கிறேன் ஐயா. என் அம்மாவையும் அப்பாவையும் பற்றி தெரிஞ்சு கொண்டதும் மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது. திலகா விம்மினாள். பாவம், உன் தந்தை பட்டணத்திலே ஒரு மோட்டார் விபத்தில் இறந்து போகாதிருந்தால் உன் வாழ்வின் திசையே வேறு விதமாகி இருக்கும். ஆனால் எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்வோம். வருத்தப்படாதே அம்மா. உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு என்பதை உன் தாத்தா புரிஞ்சுக்கணும். அவர் பணம் நமக்கு தேவையில்லை. எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியது என் பாசத்தையும் மதிப்பையும் கவர்ந்து கொண்ட அனுசூயாவின் மகள் எங்கள் வீட்டு மருமகளாவதுதான். அதுவே பெரிய பாக்கியம் அம்மா என்றார் கிழவர். திலகா திடீரென்று எழுந்து அவரது பாதங்களை தொட்டு கும்பிட்டாள். அந்த பாக்கியம் எனக்கும் வேணும். என்னை உங்கள் மனம் நிறைந்த வாழ்த்துங்கள் தாத்தா என்று தழுதழுத்தாள். சில தினங்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை வேலை நிமித்தம் தஞ்சைக்கு போயிருந்த மேகநாதன் திரும்பிய போது ஒரு கடிதத்துடன் வந்திருந்தான். தஞ்சை நண்பர் வீட்டு முகவரியில் திலகா தான் வேலை பார்த்த விடுதியின் தலைவிக்கு எழுதிய கடிதத்திற்கு பதில் வந்திருந்தது. தலைவி அவள் கேட்டபடி தொடர்ந்து 2 மாத சம்பளம் இல்லாத விடுப்பு தர சம்மதம் தெரிவித்திருந்தாள். ஆனால் அதற்கு மேலும் திலகா கிராமத்தில் தங்க வேண்டியிருந்தால் அவள் வேலை பார்த்து வந்த வேலைக்கு வேறு ஒரு பெண்ணை நியமிக்க வேண்டி வரும் என்று கொஞ்சம் கண்டிப்பாகவே எச்சரித்திருந்தாள். பார்த்தீங்களா அத்தை என்று கடிதத்தை திலகா பூரணியிடம் நீட்டினாள். உனக்கு இங்கே ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்குதே, ஏன் வீண் கவலை? பூரணி முருவளித்தாள். என்ன வேலைன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? வேடிக்கையாக கேட்டபடி மேகநாதன் ஊஞ்சலின் மீது அமர்ந்தான். நீ பெரிய ஆசாமி, தெரியாது போல நடிக்கிறாயே. இந்த வீட்டுக்கு மருமகளாக போகும் பெரிய வேலை திலகாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கே என்று பூரணி சிரித்தபோது மேகநாதனின் கனிவான பார்வையை சந்திக்க வைக்கி திலகா சற்றென்று உள்ளே சென்று மறைந்து கொண்டாள். பூரணி குடும்பத்தாருக்கு அய்யலூர் ஐயனார் குலதெய்வம். எனவே மாதம் 2 முறையேனும் அவள் அந்த கோவிலுக்கு போக தவற மாட்டாள். அன்று மாலை பூரணி நைவேத்திய பொருட்களுடன் தங்கள் வீட்டு வில்வண்டியில் திலகாவை துணையாக அழைத்து கொண்டு கிளம்பியிருந்தாள். தெய்வ வழிபாட்டை முடித்துக்கொண்டு கோவில் வெளிப்பிரகாரத்தை 3 தடவை வலம் வந்து பூரணி கால் ஓய்ந்து போய் சுவர் ஓரமாக கிடந்த பெரிய கருங்கல் மீது உட்கார்ந்து கொண்டாள். அருகில் வந்து கையை நீட்டிய சிறுவர்களுக்கு தேங்காய் பழங்களை விநியோகித்துவிட்டு அவள் கோவில் அர்ச்சகருடன் வரப்போகும் திருவிழாவை பற்றி பேசத் தொடங்கினாள். சாலை ஓரத்தில் இருந்த மரம் ஒன்றில் வண்டி மாடுகளை அவிழ்த்து கட்டி புல்லை அள்ளி போட்டுவிட்டு ஈரக்குச்சியால் பல்லை நோண்டி கொண்டு வண்டி ஓட்டி வரதன் கோவிலின் மதில் சுவர் மீது சாய்ந்து கொண்டு இருந்தான். வாயில் அருகே தெரியும்படியான தூரத்தில் பூரணி, மிக அருகே வீட்டு வேலையால் வரதன், கோவிலுக்குள் வந்து போய் கொண்டிருந்த பக்தர்கள், வரப்பிலே களைப்புடன் வேலைக்கு பின் இறங்குதுறையில் எதிர்பக்கத்திலே வாய்க்காலில் நீராடி கொண்டிருந்த பெண்கள் என்றதொரு சூழ்நிலையில் திலகா பயமின்றி கோவிலை விட்டு வெளியே வந்து வாய்க்கால் கரை ஓரத்தில் நின்றபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த கிராமம் மிகவும் பிடித்திருந்தது. பட்டணத்தின் போக்குவரத்து நெரிசலும் புகைவிட்டு செல்லும் வாகனங்களின் சத்தமும் இன்றி அமைதியில் சலசலத்த வாய்க்காலும் அதற்கு அப்பால் மாலை வெயிலில் மஞ்சள் குளித்த நெற்பயிரை தொட்டு விளையாடி கொண்டு முகத்தில் வீசிய தென்றலின் சுகத்தையும் அனுபவித்தபடி நீலத் தொடராக தெரிந்த மலைக்கு பின் வானத்தை சிவப்பாக்கி கொண்டு கண்ணாமூச்சி விளையாடிய அந்தி சூரியன் அழகை ரசித்தபடி தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தாள். இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சு போயிட்டது இல்லையா? தூக்கி வாரி போட திலகா திரும்பினாள். இது என்ன கூத்து? மார்த்தாண்டம் இங்கே எப்போது வந்தார்? திகைப்பால் வாயடித்து போனாள். எதிரே பார்க்கிறீர்களே, அது அத்தனையும் ரத்னசாமி ஐயாவுடைய நஞ்சை நிலம் சொல்லிவிட்டு கண்களால் அவன் அளந்தான். அவரது ஏராளமான சொத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறாளே இவள் என்ற எரிச்சலும் கோபமும் அவனது கண்களில் நன்றாகவே தெரிந்தன. கோவில் முன்புறத்தில் நின்ற அந்த வாளேந்திய வீரனைப் போல் ஓங்கி உயர்ந்த அவனது தோற்றமும் வெறுப்பும் நிறைந்த பார்வையும் அவளை அச்சுறுத்தின. என்றாலும் அவள் தனது அருகே உதவிக்கு ஆள் இருக்கும் துணிவில் தன்னை சுதாரித்து கொண்டாள். ரத்னசாமி ஐயாவுடைய அந்தரங்க காரியதரிசி நீங்கள் தான் கேள்விப்பட்டேன், உண்மைதானே? தலையை நிமிர்த்தி அவனை பார்த்து புன்முறுவளித்தாள் திலகா. அன்னைக்கு உங்கள் அத்தைக்கு உதவி செய்ய உங்களை இங்கே தெரிவித்து கொண்டதாக சொன்னீங்க. ஏதோ ஒரு புத்தகம் எழுத தகவல் சேர்க்க இங்கே வந்திருப்பதாக ஒரு பேச்சு பரவி இருக்கு.
இதில் எது உண்மை? மார்த்தாண்டம் ஏளனமாக கேட்டான். இரண்டும் உண்மைதான். அத்தைக்கு துணையாக கொஞ்ச நாள் தங்க வந்திருக்கிறேன். அப்படியே நான் எழுத விரும்பும் புத்தகத்துக்கு தகவல் சேகரிக்க விரும்புகிறேன். இன்னும் நான் வந்த காரியத்தை துவங்கவில்லை. அதற்குள் ஊரில் இப்படி ஒரு கதையா? அப்படியா? நீங்கள் பிள்ளையார் சுழி வச்சு ஆரம்பிக்க போறதை ரத்னசாமி ஐயாவிடம் இருந்து தொடங்குங்கள். ரொம்ப ராசியான ஆசாமி, கடகடவென்று சிரித்தான் மார்த்தாண்டம். 40 ஆண்டு காலத்திலே விவசாயமும் மக்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதலான பழக்க வழக்கங்களும் என்ற தலைப்பில் புத்தகம் எழுதப் போறேன். ஏழை விவசாயிகளை அணுகி அவர்களது வாழ்க்கையில் ஏற்படும் இன்பம், துன்பம், பழக்க வழக்கங்கள் இவற்றைத்தான் நான் என் புத்தகத்தில் முக்கியமாக குறிப்பிடப் போகிறேன். அதனால் ரத்னசாமி ஐயா போன்ற பணக்கார விவசாயிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள எனக்கு அதிக சங்கதி இருக்காது என்றார். மீண்டும் அவளை மேலும் கீழும் விரித்தான் மார்த்தாண்டம். ரத்னசாமி ஐயாவை சந்திச்சு பேசினால் உங்களுக்கு ரொம்ப பயன் உண்டு. நீங்கள் நினைக்கிறாப்புல அவர் பிறர் வியர்வையில பணக்காரராகி உட்கார்ந்து தின்னும் ஆசாமி இல்லை. உலக விவகாரம் தெரிஞ்சவர். அத்தனை சொத்துக்கும் வாரிசான தன் ஒரே மகளை அவளது மோசமான நடத்தைக்காக அடிச்சு விரட்டிய ஒரு தனி பெருமை அவருக்கு உண்டு. அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் உங்கள் புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். குபீர் என்று எழுந்த கோபத்தையும் நெஞ்சில் ஏற்பட்ட படபடப்பையும் அடக்கி கொண்டாள் அவள். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல அவள் தாயை பற்றி வேண்டுமென்றே துச்சமாக பேசி ஆத்திரத்தை கிளறுகிறான் அயோக்கியன். திலகா சமாளித்துக் கொண்டு மெல்ல சிரித்தாள். அவரது அந்தரங்க வாழ்க்கையை பற்றி தெரிந்து எனக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. நான் சேகரிக்க விரும்பும் சங்கதிகள் பொருளாதார ரீதியில் இத்தனை ஆண்டுகளில் விவசாயம் எப்படி அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு என்பதுதான் முக்கியம். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ரத்னசாமி ஐயாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்கள். அவரை சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். மிக்க நன்றி. தேவைப்பட்டால் கட்டாயம் உங்கள் உதவியை நாடுவேன் கூறிவிட்டு கோவில் பக்கம் திரும்பி நடந்தார். எதிர்ப்புறமாக சாலையில் போக முயன்ற மார்த்தாண்டம் சற்றென்று அவள் பக்கம் திரும்பி, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தது போல ஒரு நினைப்பு ஏற்படுகிறது. அது ஏன் என்று கேட்டான். அவனது நெருக்கு மிசையும் உதடும் உணர்ச்சி வசத்தில் துடிப்பதை கண்ணுற்றாள் திலகா. உங்களை நான் எங்கோ பார்த்தது போலத்தான் ஒரு நினைப்பு ஏற்படுகிறது. நான் இந்த ஊருக்கு வரும்போது பஸ்ஸில் பார்த்து கொண்டோம் இல்லையா? அதன் பாதிப்பு. அதைத் தவிர நீங்கள் என்னை இதுக்கு முன் எங்கே பார்த்திருக்க முடியும்? நானும் உங்களை எங்கே பார்த்திருக்க முடியும்? சொல்லுங்கள். இது வீண் பிரமை. கலகலவென்று சிரித்தாள். மார்த்தாண்டம் தாடை இறுக அவளை கண்களால் கோபத்துடன் நொறுக்கிவிட்டு, வரேன், வணக்கம் என்றபடி வேட்டி நுனியை கையில் இழுத்து பிடித்துக்கொண்டு பாதணிகள் பலமாக சத்தம் போட சாலையின் எதிர் திசையில் வேகமாக நடந்தான். அவனது பார்வையில் தெரிந்த குரோதம் அவள் உடலை நடுங்கச் செய்தது. மார்த்தாண்டம் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறான். அவள் யார் என்று அறியும் வரை அவன் அமைதி அடைய மாட்டான். இந்த நிலையில் அவள் தன் பாட்டனை எப்படி சந்திக்க முடியும் எண்ணி கலவரம் அடைந்தாள். மறுநாள் காலை திலகா அடுக்களை அலுவலில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருந்த சமயம் அவளை காண குருமூர்த்தி வந்தார். தாத்தா வந்திருக்கார், நீ போய் பேசிக்கிட்டு இரு, நான் சமையலை கவனிச்சுக்கிறேன் என்ற பூரணி காஃபி டம்ளருடன் அவளை கூடத்திற்கு அனுப்பி வைத்தாள். காபி டம்ளரை முக்காலி மீது வைத்துவிட்டு கிழவர் மெல்ல கூடத்தில் மேலும் கீழுமாக யோசனையுடன் நடந்தார். அவர் முகத்தில் வழக்கமான குறும்பு சிரிப்பின் மலர்ச்சிக்கு பதில் கவலையின் ரேகை சிறிது காணப்பட்டது. உன்னை பார்த்து சில நாளைச்சின் வந்தேன். கதவை திறந்த உடனேயே பூரணி நேற்று கோயிலில் கிட்ட நடந்த விவகாரத்தை சொல்லிவிட்டாள். இந்த மார்த்தாண்டம் உன்னை நிழல் போல தொடர்ந்து வருவதை பார்த்தால் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்றார் கிழவர். அந்த முட்டை கடிதத்தில் குறிப்பிட்டபடி என் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும்னு நினைக்கிறீங்களா ஐயா? அச்சத்துடன் கேட்டாள் திலகா. காயத்ரி இல்லத்தில் யாருமற்ற அனாதை என்ற நிலையில் வளர்ந்த போது அவளுள் ஒரு எண்ணம் சில சமயம் தோன்றுவதுண்டு. தந்தை யார், தாய் யாவர் என்ற பூர்வீகம் தெரியாது, இப்படி எதிலும் ஒட்டாத வாழ்க்கை தேவையா? இதைவிட சாவு எவ்வளவோ மேல் என்று மனம் கசந்து உணர்வுகள் தோய்ந்து விடும்போது அவள் எண்ணுவதுண்டு. ஆனால் இப்போது அவளுக்கு உயிர் வெள்ளமாக இனித்தது. அவளுக்காக காத்திருந்த அந்த இனிய வாழ்வுக்காக அவள் நீண்ட காலம் வாழ விரும்பினாள். எனவே அவளையும் அறியாது அவள் உடல் பயத்தில் பதறியது. அப்படி ஒரு ஏடாகுடமான காரியத்தை செய்ய மார்த்தாண்டனுக்கு துணிச்சல் இருக்காது. ஆனால் இனியும் நீ உன் தாத்தாவை சந்திக்காது நாளை கடத்திக்கிட்டு இருப்பது நல்லதல்ல. மேகநாதனிடம் சொல்லி சீக்கிரம் சந்திக்க ஏற்பாடு செய்யணும். ரத்னசாமி ஐயாவுக்கு வயது கோளாறினாலும் மன உளைச்சலாலும் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. முன்போல் அவர் வயல்வெளி பக்கம் வருவதே இல்லை. வீட்டோடவே தங்கியிருக்கிறார். மார்த்தாண்டம் தஞ்சையிலிருந்தும் பட்டணத்திலிருந்தும் பெரிய டாக்டர்களை வரவழைச்சு அவரை கவனிக்க செய்தான்.
ஐயாவுக்கு அதிலெல்லாம் பிடிக்கவில்லை. மேகநாதன் ஒருத்தனை கவனிக்கச் செய்தால் போதும் சொல்லிவிட்டார். மேகநாதனின் கைராசி மேல் பெரியவருக்கு அத்தனை ஒரு நம்பிக்கை. மேலும் அவன் என் பேரன் என்ற ஒரு பிரியம் என்றார். மார்த்தாண்டம் இந்த சங்கதியில் குறுக்கிடவில்லையா? திலகா வியப்புடன் கேட்டாள். அவனுக்கு பெரியவரிடம் ரொம்ப பயம். எடுபிடி ஆளாக வந்து ஒட்டிக்கொண்டு உயர்ந்து விட்டு இருக்கிறவன். அவரது சொத்தில் ஒரு பகுதியையாவது அடித்து கொண்டு போய்விட வேண்டும் என்கிற திட்டம் அவனுடையது. சொந்த மகளையே விரட்டிவிட்ட முரட்டு மனிதரிடம் நேரடியாக எதிர்த்து கொள்ள அச்சம். கோபித்து கொண்டு அவனையும் விரட்ட ரத்னசாமி ஐயாவுக்கு எத்தனை நேரம் பிடிக்கும்? நயமாக பேசி அவருக்கு தாளம் போட்டு அவர் உயிலில் தனக்கு ஒரு பெரும் பகுதியை எழுதி வாங்கி கொள்ள தூண்டி கொண்டு இருக்கான்னு கேள்வி. உயில் எழுதப்பட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அவர் பேசி முடிக்கும் முன் வாயிற்கதவு இடிபடும் ஓசை கேட்டது. திலகா ஓடி சென்று நடை ஓரமாக இருந்த ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தாள். தெருவில் மேகநாதனின் கார் நிற்பது தெரிந்தது. கட்டுக்கொள்ளாத மகிழ்ச்சியுடன் கனமான தாழ்பாலை விரைவில் நீக்கி கதவை திறந்தாள். பூரணியும் தாத்தாவும் பின்னால் நடை அருகே வந்துவிட்டதை கவனித்த மேகநாதன் தான் சொல்ல நினைத்த காதல் மொழிகளை நெஞ்சுக்குள்ளேயே அடக்கி கொண்டு கனிவுடன் அவளை பார்த்தான். தாத்தாவும் இங்கே இருப்பது நல்லதா போச்சு என்று கூறியபடி கை கால்களை கழுவ முற்றத்தில் இறங்கினான் மேகநாதன். தாத்தா குருமூர்த்தி நாற்காலியில் அமர்ந்தார். பூரணி ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டாள். குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்தா போதும். இப்பத்தான் ரத்னசாமி ஐயா வீட்டில் எனக்கு காஃபி பலகாரம் ஓவல் எல்லாம் கிடைச்சிது. சிரித்து கொண்டே கையை துண்டில் துடைத்து கொண்டு ஊஞ்சலில் ஒரு பக்கம் வந்து அமர்ந்து கொண்டான். விளாமிச்சுவேர் வாசனை மணக்க பானையில் சில்லென்று நிறைத்து கிடந்த தண்ணீரை டம்ளரில் நிறைத்து கொண்டு பரபரப்புடன் வந்தாள் திலகா. பாட்டன் பெயரை கேட்டதுமே அவளையும் அறியாத ஒரு ஆவலில் நெஞ்சு படபடத்தது. டம்ளரை முக்காலி மீது வைத்துவிட்டு தரையில் ஒரு புறம் உட்கார்ந்து கொண்டாள். வழக்கம் போல நான் கடையில் முக்கியமான நோயாளிகளை கவனித்துவிட்டு கடைத்தெரு கிளினிக்கு புறப்பட்ட காரை எடுத்தேன். ரத்தனசாமி வீட்டு வேலையால் தலைதெறிக்க ஓடி வந்தான். கையோடு உங்களை ஐயா கூட்டி வர சொன்னார் என்றான். கிழ மனிதருக்கு ஏதாவது மாரடைப்போன்னு கவலையுடன் மருந்து பெட்டியோடு காரில் அவனையும் ஏற்றிக்கிட்டு நேரே வடக்கு தெருவுக்கு வண்டியை ஓட்டினேன். முன்கூடத்தில் சாய்மான நாற்காலியில் மனிதர் குத்துக்கள் போல உட்கார்ந்திருந்தார். அவர் பின்கையை கட்டி கொண்டு மெய்காப்பாளன் போல நிற்கும் மார்த்தாண்டத்தை காணவில்லை. தம்பி மேகா, பயந்து விட்டியா? உடம்பு எப்பொழுதும் போலதான் இருக்கு. வேறு புது கேடு எதுவும் வந்துவிடவில்லை. மார்த்தாண்டத்தை தஞ்சாவூருக்கு கணக்கு புத்தகத்தோட ஆடிட்டரை பார்க்க அனுப்பியிருக்கிறேன். இப்போது எனது அருகே யாரும் இல்லை. உன்கிட்ட முக்கியமா கொஞ்சம் பேசணும். அதனால் தான் வர சொன்னேன் என்றார் என்று மேகநாதன் கூறிவிட்டு ஒரே மூச்சாக தண்ணீரை குடித்தான். என்ன பேசணும்னு கூப்பிட்டாராம்? பூரணி தாங்க முடியாத ஆவலில் கேட்டுவிட்டாள். உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் முன் பயந்து விட்டேன். அதனால்தான் நேரே ஓடி வந்தேன் என்று ஆரம்பிச்சேன். இருக்கிற நோய்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் 100 வருஷம் வாழ்ந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை விட்டு தள்ளு. இப்ப நான் கேட்கறதுக்கு சரியான பதில் கிடைக்கணும். உன் அக்கா பூரணி அம்மாள் வீட்டில் யாரோ தூரத்து உறவு பெண் ஒருத்தி ஏதோ புத்தகம் எழுத தகவல் சேகரிக்க நம் கிராமத்துக்கு வந்திருக்கிறாளாம். உண்மையா என்று கிழவர் கேட்டபோது திடுக்கிட்டு போனேன். உண்மைதான் ஐயா என்றேன் நான். வருகிற வெள்ளிக்கிழமை மார்த்தாண்டத்தை பட்டணத்துக்கு அனுப்ப போறேன். வர 4 நாள் பிடிக்கும். வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அது சமயம் நீ அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர முடியுமான்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன் என்றார். நான் வியப்போடு பேசாது நிற்பதைக் கண்டு ரத்னசாமி ஐயா சிரித்தார். என்ன அப்படி அசந்து போயிட்ட? மார்த்தாண்டன் தான் இந்த விவரத்தை என்கிட்ட பேச்சோடு பேச்சா சொன்னான். ஏன் சொன்னான்னு எனக்கும் மனதில் ஒரு நெருடல். அந்த பெண்ணை அவன் வேற எங்கேயோ பார்த்தது போல நினைப்பு இருக்கு என்றும் சொன்னான். அவன் உன்னை போல பெரிய படிப்பெல்லாம் படித்தவன் இல்லை. ஆனா படு புத்திசாலி. அவன் என்ன சொல்ல நினைக்கிறான் என்பதை நான் ஊகிச்சுக்கிட்டேன். என் ஊகம் சரியானு தெரிஞ்சுக்க நான் அந்த பெண்ணை நேரில் பார்க்க விரும்புகிறேன் என்றார். அதுக்கென்ன, வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் வரலாம்னு ஆள் அனுப்பிச்சவுடன் நானே அவளை என் காரில் அழைச்சிக்கிட்டு வந்து உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். படித்த பெண், ரொம்ப அடக்கமான பெண். பார்த்ததுமே உங்களுக்கு பிடிச்சிடும் என்று சொன்னேன். ரத்னசாமி ஐயா மகிழ்ச்சியுடன் தலையாட்டினார். இப்படி வலுவிலேயே மிஸ் திலகாவுக்கு பாட்டன்கிட்ட இருந்து ஒரு வரவேற்பு வந்திருக்குங்கிற சங்கதியை சொல்லத்தான் ஓடி வந்தேன் என்றான் மேகநாதன். இதுக்குத்தான் சொல்லுவாங்க பருத்தி புடவையா காய்ச்சுதுன்னு. திலகாவின் காரியத்தில் ஒரு அழகான பட்டுப்புடையாகவே காய்ச்சிட்டுது. என்னம்மா, தாத்தாவை பார்க்க போறியா? பிறகு எங்களையெல்லாம் மறந்துடாதே அம்மா. கண்களை சிமிட்டி குறும்புத்தனமாக சிரித்தார் குருமூர்த்தி. திலகாவுக்கு மகிழ்ச்சி கற்றுக்கொள்ளவில்லை.
தாத்தாவே அவளை பார்க்க விரும்புகிறாரே! ஆச்சரியம்! நெஞ்சு ஆவலில் துரிதமாக துடித்தது. இரவு முழுவதும் திலகாவுக்கு அதே நினைப்புதான். உறக்கம் வர்றது பல முறை புரண்டு படுத்தாள். இத்தனை நாளாக ஆவலுடன் காத்திருந்த அந்த மகத்தான சந்திப்பு மறுநாள் காலை நிகழப்போகிறது. அவள் தன் தாத்தாவை பார்த்தவுடன் முதலில் என்ன பேச வேண்டும்? எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பல தினசாக தன்னுள் ஒத்திகை செய்து முடிவில் களைத்து போய் உறங்கிவிட்டாள். என்னம்மா, இன்னைக்கு சீக்கிரம் எழுந்து தலை முழுகிட்டு பூஜை காஃபி பலகாரம் முடிச்சிட்டு கிளம்பணுமே, இன்னுமா தூக்கம்? பூரணி அன்புடன் தோளை பிடித்து உலுக்கியதும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் திலகா. ஆட, பொழுது நல்லாவே விடிஞ்சு போச்சே! பரபரப்புடன் செயல்பட்டு குறித்த நேரத்தில் அவள் தயாராகிவிட்டாள். குருமூர்த்தி வாங்கி கொடுத்த அதே பட்டு சேலையை அணிந்து கொண்டு முத்து மாலை, தன் தாயின் தங்கச் சங்கிலி, மோதிரம் என்ற அலங்காரத்தோடு வாரி முடித்திருந்த கூந்தலில் மல்லிகை சரத்தை சூட்டி கொண்டு இருந்தாள். மேகநாதன் சொன்ன நேரத்துக்கு காருடன் வந்துவிட்டான். வடக்கு தெருவுக்குள் கார் நுழையும் முன்பே அவள் நெஞ்சு பதட்டத்தில் படபடக்கத் தொடங்கியது. நெஞ்சு, கன்னம், கழுத்து, உள்ளங்கை எங்கும் பயத்தில் வியர்த்து கொட்டவே இடுப்பில் செருகியிருந்த கைக்குட்டியை இழுத்து மெல்ல துடித்து கொண்டாள். மூங்கில் வேலியுடன் இணைக்கப்பட்டு அகலமாக திறந்து கிடந்த கேட் அருகே காரை சற்று நிறுத்தினான் மேகநாதன். இதை உன் கைப்பையில் பத்திரமாக வைத்துக்கொள்ள சொல்லி என் தாத்தா அனுப்பியிருக்கிறார் என்றபடி குருமூர்த்தி அனுப்பியிருந்த கடிதங்கள், புகைப்படம் கொண்ட பிளாஸ்டிக் உரையை அவளிடம் தந்தான். திலகா அதை வாங்கி அவசரமாக தன் கைப்பைக்குள் திணித்து கொண்டாள். தோட்டத்திற்குள் கார் நுழைந்து நடைபாதை மீது ஊர்ந்தபோது இரு பக்கமும் கண்களை ஒட்டி பிரமித்து போனாள். அடையப்பா, எத்தனை மரங்கள், எத்தனை விதவிதமான பூச்செடிகள் என்று உரத்து கூவிவிட்டாள். உன் தாத்தாவுக்கு ரசனை உணர்வு ரொம்ப அதிகம். தோட்டம் எத்தனை அழகாக இருக்கோ அதை விட வீட்டின் உட்புறம் அழகா துப்புரவா காணப்படும் என்றான் மேகநாதன். கார் நின்றதும் கைப்பையுடன் இறங்கி படிகள் மீது ஏறி சிமெண்ட் பூசிய திண்ணைகள் இடையே நடைபாதையில் மெல்ல நடந்து உள்ளே புகுந்தாள். கம்மென்று மல்லிகையும் சந்தனமும் கலந்த கலவை மனம் முகத்தில் மோதுவதை உணர்ந்து பிரமிப்புடன் கண்முன் விரிந்து தெரிந்த அந்த பெரிய முற்றத்தை திகைப்புடன் பார்த்தாள். மேகநாதன் கண்களால் ஜாடை கட்டினான். கால் பாதணிகளை நடையில் கழற்றிவிட்டு 4 தாழ்வாரங்களிலும் ஓங்கி உயரமாக நின்ற பச்சை வண்ண தூண்களை வியப்புடன் பார்த்தபடி தாழ்வாரத்திற்குள் காலை வைத்தாள். முற்றத்து கம்பி தடுப்புகளை தாண்டி காற்று சில்லென்று சுகமாக வீசியது. அவள் தாய் பிறந்து வளர்ந்தது இத்தனை பெரிய வீட்டிலா? செல்வத்தின் சூழ்நிலையிலா? அருமையும் பெருமையுமாக வளர்க்கப்பட்டவள் முடிவில் அனாதையாக ஆஸ்பத்திரியில் காச நோயால் உபாதைப்பட்டு அல்லவா இருந்து போனாள். என்ன கொடுமை! துக்கம் நெஞ்சை கவ கண்கள் ஈரமாக அவள் கூடத்தின் பக்கம் திரும்பி பார்த்தாள். சலவைக்கல் பாவிய பெரியதொரு கூடம். கருங்காலியில் பளபளத்த வெள்ளி குமிழ் போட்ட ஊஞ்சல் கம்பீரமாக தொங்கிக் கொண்டிருந்தது. அருகே சாய்மான நாற்காலியில் வெள்ளை வெளையர் என்று ஒரு உருவம், பிடியில் அடங்கி போகும் மெலிந்த உடல் சாய்ந்து கிடப்பதை கண்டாள். அவள் தாயை ஆட்டி படைத்த அனாதையாக்கி அலைய விட்ட அக்கிரமகர தாத்தா ரத்னசாமி ஐயாவது? தும்பை பூவாக நரைத்த தலை, பட்டையாக நெற்றியில் விபூதி பட்டை, உள்ளடங்கி போன கண்கள், ஒட்டிய தாடை, எலும்பும் தோலுமாகி விட்ட உடல் மீது போர்த்தியது போன்று வெள்ளை சட்டை வேட்டி, சட்டை கழுத்துக்கு மேல் தெரிந்த முகம், கைகளுக்கு கீழ் தெரிந்த கரங்கள் எல்லாம் வெள்ளை விளையரென்று சோகை பிடித்தாற்போல் இரத்த பசையின்றி ஒரு வெள்ளை உருவமாக ஒரு ஆவி வந்து சாய்ந்து கொண்டிருப்பது போன்ற அதிர்ச்சி கலந்த வியப்பை தந்தது. திலகாவை கண்டவும் டக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார் ரத்தினசாமி ஐயா. வாமா, வா தம்பி, உட்காருங்க. எதிரே கூடத்தில் தயாராக போடப்பட்டிருந்த 2 பிரம்பு நாற்காலிகளை காட்டினார். நாராக நலிந்து கிடந்த அந்த உடலில் இன்னமும் வலு இருக்கிறதா? குரலில் எத்தனை மிடுக்கு! வியப்பில் கண்கள் விரிய பணிவுடன் கும்பிட்டுவிட்டு தயங்கியபடி அவர் எதிரே நாற்காலியில் உட்கார்ந்தாள். இது உண்மையா? அவள் எதிரே சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் அந்த உருவம் அவளது தாய் வழிபாட்டனா? நெஞ்சு பதற வாயும் தொண்டையும் காய்ந்த நிலையில் அவள் மெல்ல நிமிர்ந்து அவரை பார்த்தார். என்ன சாப்பிட்றீங்க? பூரணி அம்மா காஃபி பலகாரம் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. தாகத்துக்கு நல்ல செவ்வில் நீர் கொண்டு வர சொல்றேன். ஐஸ் போட்டு சாப்பிடுகிற காலம்தானே? ஆச்சரியமாக இருக்கா? பட்டிக்காட்டில் இருந்தாலும் இந்த கிழவன் பட்டணத்து வசதிகள் எல்லாத்தையும் செய்து வச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமோ? இதோ பாரம்மா, இந்த பட்டனை அமுக்கினால் சமையலால் ஓடி வருவான். இதை அமுக்கினால் புழக்கடையிலிருந்து வேலையால் ஓடி வருவான். இது மார்த்தாண்டத்தை அழைக்கிற மணி. சொல்லிவிட்டு பொக்கை வயது நிறைய சிரித்து கொண்டு சாய்மான நாற்காலி அருகே மேஜை ஓரத்தில் பொருத்தப்பட்டிருந்த நீல வண்ண பட்டனை அமுக்கினார். கிர்ரென்ற ஓசை கூட முழுவதும் ரீங்காரமிட்டது. என்னங்க? கைகளை கட்டியபடி சமையல் அறையிலிருந்து விரைந்து வந்து முன் நின்றார் சமையல்காரர். தாகத்துக்கு செவ்வெளி நீர் 3 வெள்ளி டம்ளரில் ஐஸ் போட்டு எடுத்து வா.
நேத்து மும்முரமா பலகாரம் செய்துட்டு இருந்தியே, அதுகளையும் தட்டில் எடுத்துக்கொண்டு வா கிழவர் உத்தரவிட்டார். முன் ஏற்பாடு போலும். ஒரு சில நிமிடங்களில் அவர் சொன்னபடி தட்டில் ரவா லட்டும், கார பூந்தி பருப்பும், வெள்ளி டம்ளரில் ஐஸ் துண்டங்கள் மிதந்த இளநீருமாக வந்த சமையல்காரர் அவைகளை வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். டாக்டர், சாப்பிடுங்க. உன் பேர் என்ன சொன்ன? கிழவர் காதை கையால் வளைத்தபடி கேட்டார். திலகா என்றால் மெல்லிய குரலில். அழகான பெயர். நீயும் எடுத்துக்கோமா. நெய் ஊத்தி செய்த லட்டு. பட்டணங்களில் சுத்தமான நெய் எங்கே கிடைக்குது என்றபடி ரத்தனசாமி ஐயா அவளை ஏற இறங்க பார்த்தார். நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள். நான் பக்கத்து தெருவிலே ஒரு நோயாளியை பார்த்துவிட்டு 10 நிமிஷத்தில் வந்து விடுறேன். மேகநாதன் இளநீர் டம்ளரை ஒரே மூச்சில் காலி செய்துவிட்டு வெளியேறிவிட்டான். தனியே அவருடன் விடப்பட்ட திலகாவின் நெஞ்சு அச்சத்திலே வேகமாக அடித்து கொண்டது. இளநீர் டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தவள் திடுக்கிட்டு போனாள். உள்ளே வந்து உட்கார்ந்து சிறிது நேரம் ஆகியும் அவள் ஏன் இன்னமும் அதை பார்க்கவில்லை? அவளது நினைவு முழுவதையும் ரத்தினசாமி ஐயாவே ஈர்த்து கொண்டு விட்டதாலும், வெயிலின் வெளிச்சத்திலிருந்து உள்ளே வந்ததாலும், சற்றென்று கிழவரது தலைக்கு மேல் தொங்கிய அந்த படத்தை அவள் பார்க்க தவறிவிட்டாள். பளிச்சென்று இப்போது அந்த படம் கண்களில் பட்டது. அவள் தாய் அனுசியாவின் படம். அவளிடம் இருந்த பிளாஸ்டிக் உரையில் இருந்த புகைப்படத்தின் பெரிய அளவு அது. சந்தன சட்டத்திற்குள் அடங்கி மல்லிகை மாலை அணிந்து ஊதுவத்தி புகை சூழலிலே அம்மா படத்தில் இருந்தபடி மகளை பார்த்து மென்மையாக முறுவலித்தாள். வெள்ளி டம்ளரை பிடித்திருந்த கரம் நடுங்கியது. கண்களில் நீர் புரண்டது. என்ன, அந்த படத்தை பார்க்கிறியா? அம்மா, அவள் இறந்து போன என் மகள் அனுசியா. கிழவரின் பார்வை திலகாவின் முகத்தை கூர்மையாக ஆராய்ந்தது. கதையின் இறுதி பாகம் நாளை தொடரும்.